கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் போய் கலந்துக்கிடுவாரு. இப்போ முதலமைச்சர் குரு பூஜையில கலந்துட்டு கேட்கலையா? நீங்க அது போல ஏதாவது யாருடைய புகழையாவது பரப்பி நீங்க உருவாக்கி கொண்டு வந்து ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? கருணாநிதி அவர்களுடைய புகழ சும்மா நிப்பாட்டுமா. அவங்க குடும்ப புகழ பரப்பியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் வந்த அதிமுகவில் கூட ஜெயலலிதா அம்மாவும் தேவருக்காக தங்க கவசம்லாம் செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சாங்க. ஆமா, தங்க கவசம். நீங்க யாரும் உருப்படியா செய்யல. நாங்க உருப்படியா தங்க இல்ல, உண்டியல்ல விழுந்த போனையே திருப்பி கொடுக்காத ஆட்சி உங்க ஆட்சி. அவருக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் பால் ஊட்டி அவரை வந்து வளர்த்தது. புரியுதுங்களா? தேவர் ஐயா சொன்ன ஒன்னே ஒரு மிக முக்கியமான விஷயம், சாதி பார்க்கிறவன் அரசியலுக்குள்ள வராத, சாதி பார்க்கிறவன் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவன். பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. பதிவு செய்யப்பட்ட கூடவே உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கிருச்சு. ஆமையா, பதட்டத்தை இங்க பாரு, பதஷ்டம் தவிர்க்க முடியாத கட்சி தாவேகா பாருமா. இந்த மாதிரி வந்து இனி களம் என்பது திமுக வெர்சஸ் டிவி கேண்டர். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா முத்துராமலிங்க தேவர். மாமா விட்டுட்டீங்களே. மாமா வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம் சொல்லுமா சார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் அங்கிள். வணக்கம். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 118வது ஜெயந்தி. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாம்ஸ் நீங்க போலையா? இல்லை, நான் மதுரையில் இருக்கிறவரையும் வழக்கமாக ரெகுலராக டைம் ஒதுக்கிடுவாங்க, போயிட்டுருப்பேன். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வர்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குரு பூஜையை வந்து முதல்ல வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு வந்ததை என்னுடைய மாப்பிள்ளை திரு டாக்டர் சேதுராமன். மதுரை பயந்துட்டு என்னுடைய மாப்பிள்ளை என்ன சீமானிகமான சொல்லிங்களோன்ட்டு. அவர் மதுரையில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அதனுடைய நிறுவனர். அவர் தான் அந்த தேவர் பற்றி ஊராக எடுத்துகிட்டு போனார். சிலை செஞ்சு ஊராக எடுத்துகிட்டு போய் அது மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம், அவருடைய சிலையை வச்சு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அவர் இல்லையா, எல்லாருமே ஐயாவுடைய புகழை வந்து பரப்பியிருக்காங்க. பழனி பாபாலாம் ஐயா பற்றி பேசாத நாட்களே கிடையாது. பேசாத நாள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவருடைய உருவச்சிலையை செஞ்சு ஊராக எடுத்துகிட்டு போய் அவருடைய புகழை பரப்பி அதுக்கப்புறம் ஃபைனலாக மதுரைக்கு வந்து மதுரையில் அவருடைய சிலையை வச்சு சிந்தாமணி தியேட்டர் பக்கத்தில் பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். சரி, அதே போல ஐயாவுடைய புகழை வந்து அவர் பரப்புனாரு. ஆமாம். திமுக நீங்கள் ஏதாவது புகழ் பரப்பியிருக்கீங்களா? திமுக நாங்கள் தான் குரு பூஜை. நான் அவர் இதிலேருந்து நாங்கள் கண்டினியூவாக பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெகுலராக குரு பூஜையில் கலந்துக்கிட்டு, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் போய் கலந்துக்கிடுவார். இப்போ முதலமைச்சர் குரு பூஜையில் கலந்துக்கிட்டு கேட்கலையா? நீங்கள் அது போல ஏதாவது யாருடைய புகழையாவது பரப்பி நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்து ஏதாவது உருப்படியாக செஞ்சுருக்கீங்களா? கருணாநிதி அவர்களுடைய புகழ சும்மா நிப்பாட்டுமா. அவங்க குடும்ப புகழ பரப்பியிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் விடப்படாது. 1972 நான் அந்த கமிட்டியில ஒரு உறுப்பினர். அங்க வந்து மதுரையில வந்து அவருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஃபார்வர்ட் பிளாக்கு மூகே தேவர் தலைமையில் இயங்கின ஃபார்வர்ட் பிளாக்கு, சரியா? அப்போ அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக ஒரு கமிட்டி போட்டு இவ்வளவுலாம் கேட்டேனா? இல்ல யாரு இல்ல அந்த இவ்வளவுலாம் கேட்கவே இல்ல. நான் என்ன கேட்டேன், இங்க பாருங்க, நீங்க போனீங்களா போலையா? திமுக இதே போல ஏதாவது புகழ பரப்பி செய்யலையா? பாரு, ஆசியாலேயே மிகப்பெரிய சிலை யார்? அந்த ஆசியா கண்டத்திலேயே பெரிய சிலை. ஆசியானால நீங்க வந்து அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய சுதந்திர தேவியுடைய சிலைக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமான சிலையை வந்து கோரிப்பாளையத்துல தேவரையாவுக்கு அந்த சிலையை வச்சு, சரியா? அந்த சிலையை கலைஞர் தலைமையில் அப்போ இருந்த விவி கிரி தான் வந்து பிரதமர் வந்து திறந்து வச்சார். அவர் வந்து ஜனாதிபதி விவி கிரி, சரிங்களா? அப்படியெல்லாம் அன்றைக்கே அந்த சிலை தான் இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு பரவி நிற்குது, சரியா? ஜாண்டிக்கா இருக்காரு மனுஷன்.
ஆகையினால நீங்க வச்சதுனால இல்ல, நாங்க அந்த வைக்கல. மாதிரி மனுஷன் இயல்பா புரியுதுல. இல்ல, கலைஞர் வச்சனால ஜெய்ஜாண்டிக பரவி இருக்காம்ல, பரவி. தலைமையில அது கலைஞரின் குடும்பம் பரவலாக பரவி இருக்கு, அதை வேணா மறுக்க முடியாது. புரியுதுங்களா? இதுல என்னையா உங்களுக்கு வலிக்குது? நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நான் சொல்றது நீங்க நாங்க புரியல வம்சு. நான் கேட்டது போனீங்களா போலையா, உருப்படியா செஞ்சீங்களா செய்யலையா, அதெல்லாம் தேவருக்காக இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்க பாரு. தேவருக்காக எல்லா வழிகள்லையும் எல்லா விதத்திலையும் முன்னெடுத்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் வந்த அதிமுகவில் கூட ஜெயலலிதா அம்மாவும் தேவருக்காக தங்க கவசம் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சாங்க. ஆமா, தங்க கவசம். நீங்க யாரும் உருப்படியா செய்யல. நாங்க உருப்படியா தங்கம் இல்ல, உண்டியல்ல விழுந்த போனையே திருப்பி கொடுக்காத ஆட்சி உங்க ஆட்சி. என்ன உண்மைதானே? ஐபோன் உண்டியல விழுந்தது கோயிலுக்கு தான் சொந்தம் வச்சுக்கிட்டு அவரு தெரியாம விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்ப கொடுக்கணும்ல. தெரியாம விழுந்தாலும் அது வந்து உண்டியல்ல அதுல இருக்க டேட்டாவது கொடுத்திருக்கலாம், அது கூட கொடுக்காம வந்து வஞ்சகம் பண்ணாங்க. அது வந்து முறைப்படி எழுதி கமிஷனருக்கு எழுதி கமிஷன் வாங்கி அது காசு வாங்கி இல்ல, ரெண்டும் காசு வாங்கிதான் நிம்மதியா இருந்தேன். இப்ப ஒரு மாசமா இப்ப வந்து உட்காந்துட்டு இப்ப நீ வந்து என்ன வந்து ரொம்ப இம்சப்படுத்துற. ஏன் இவ்வளவு நையாண்டி நக்கல்? அந்த லைட்டா மீசை கொஞ்சம் லைட்டா ரொம்ப தூக்கிட்டு இருக்குல்ல. ஒரு மாசம் நான் வரலன்னா அடிக்க ஆள் இல்லாம சேட்டை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நானும் பேட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப தான் அநியாயம் பண்றீங்க. தேவர் ஐயா பத்தி சொல்லணும்னா, குழந்தை பருவத்திலேயே தன் தாயை பறி கொடுத்து விட்டார். அவருக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் பால் ஊட்டி அவரை வந்து வளர்த்தது. புரியுதுங்களா? தேவர் ஐயா சொன்ன ஒன்னே ஒரு மிக முக்கியமான விஷயம், சாதி பார்க்கிறவன் அரசியலுக்குள்ள வராத, சாதி பார்க்கிறவன் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவன், சாதி மதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நாட்டை ஆட்சி செய்யணும்னு சொன்னார். என்ன சொன்னாரு? சாதி பார்க்கிறவன் ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்ட்டாரு. ஐயா உண்மைதான். அப்ப ஏன் வெளியில போல? அப்புறம் திமுக வெளியில போல? கூட்டணி கட்சியில இருக்க தலைவரே கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க, அதுவும் சொந்த தொகுதியில. அது ஒன்னா தண்ணி எங்கால செல்வ பிறந்தகை அவர் கைப்பட்டு தண்ணி திறந்துடக்கூடாதான், இவங்களா திறந்து விட்டுக்கிறது இஷ்டத்துக்கு அதிகாரிகள். அவர் வந்து பாத்தீங்களா சாதியை பாகுபாடு பாக்குறாங்கன்னு அவரு சொல்றாரு. சாதியை வைத்து தான் பிளவுவாதம் ஏற்படுத்தி இது பிரச்சனையை உண்டாக்குனாருன்னு அப்பாவை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சாதின்னு கேட்டுட்டு தான் சீட்டை கொடுப்போம்னு திமுக பல நபர்கள் சொல்கிறார்கள். அவர் சொல்வது சாதி என்ற அந்த பேயை வெளித்து, அதாவது சாதி என்கிறது ஒரு மோசமான ஒரு மனநிலை. அதை வந்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அரசியலில் ஆளுமையாக வருவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் நாடாஇருந்தால் நாடு நாசமா போயிட்டு இருக்காரு. முன்பே கணித்து சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்னய்யா கரெக்ட் தானே? உண்மைதான். ரெண்டாவது ஐயாவுடைய அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளைக்காரன் வந்து பல விஷயங்களுக்காக போராடி சுதந்திரத்துக்கு போராடின விஷயம் இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு அவர் ரொம்ப தீர்க்கமாக நின்றதாக இருக்கட்டும், அவரை போல ஒரு மனிதரை வந்து நம்ம யாரும் பார்த்துருக்கவும் முடியாதுன்றது தான். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, அவருடைய பிறந்த நாளும் இன்றுதான், அவர் மறைந்த நாளும் இன்றுதான். அக்டோபர் 30 தான் அவருடைய பிறந்த நாள். அவருடைய 30 ஐயா 30. அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க போயிடுறீங்க. லைட்டா கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காலையிலே அடிக்கக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதான் அனிமேட்லாம் அது செய்யக்கூடாது, சரிங்களா? உங்க ஆட்சினா இஷ்டத்துக்கு செய்யறது. நீங்களும் சாப்பிட்டீங்களே, நீங்களும் சாப்பிட்டீங்களே இப்போ கொஞ்சமா. என்னது? அந்த கப்பில் என்னமோ கொடுத்தாரு அவரு. நம்ம உங்க ஆஃபீஸ் தான், நான் உங்க ஆஃபீஸ் தானே வந்திருக்கேன். ஆமா, உங்க ஆஃபீஸ்ல பரிமாறுறீங்கன்னா அப்போ உங்க ஆஃபீஸ்ல கஞ்சா பழக்கம் ஏதாவது இருக்கா? கஞ்சா வாட பாவியலா டீயா? நீ என்ன நான் கஞ்சா குடிக்கிறேன்னா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனாலதான். அதுதான் உங்க ஆட்சியில மளிகை கடையில கூட விக்குதுன்னு சொல்றாங்க. மளிகை கடையில விக்குது. நீங்க கஞ்சா குடிக்கல இல்லையா? பால் தான் பச்சை புள்ள. இங்க பாரு, நான் எல்லாமே குடிப்பேன். ஓகே, இப்போ வந்து திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைத்ததா சொல்றாங்க. இதே கொஸ்டின் வந்து சீமான் அவர்கள்கிட்ட வைக்கும் போது, அங்க போய் எந்த ஒரு யூஸும் இல்லை, ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க போறதே வேஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. விஜய் அவர்கள் இதற்கு என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன்? இல்ல, எதுக்கு முதல்ல கூப்பிட்டாங்கன்னா சீமானு தெரியுமா? எதுக்கு? அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல வந்து வட இந்தியர்களை இந்த மாதிரி வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வாக்காளர்கள் திருத்த பட்டியலில் வந்து சேர்ப்பது நீக்குவதுன்னு சொல்லி பல விஷயங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான நபர்களை சேர்த்துக் கொள்வதும், தேவையற்ற நபர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற நபர்களை வந்து பேர் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதில் வந்து நேற்று பூச்சி முருகன் அவர்கள் தலைமை அலுவலகத்துக்கு வந்து புஷி ஆனந்த் அவர்களை பார்த்து கடிதம் கொடுத்துட்டு போயிருக்காரு, அழைப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஏயா இது எப்படி
எப்படின்னா எல்லா கட்சியும் இன்வைட் பண்றோம். ஆ. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து கலந்து அப்புறம் போறாங்க. நேத்து வந்தவங்களான்னு பேசுனீங்க. யாரு? நேத்து வந்தவன் அப்படி இல்ல. நேத்து வந்தவன்னா கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சாரி, பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. பதிவு செய்யப்பட்ட கூடவே கட்சி. உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கிருச்சு. ஆமையா, பதட்டத்தை இங்க பாரு. பதஷ்டம் அப்போ நீங்க பதட்டம். ஒதுக்குறீங்களா தவிர்க்க முடியாத கட்சி தாவேக்கா இங்க அப்படின்னு? பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். அப்ப நீங்க புரியுதா? டிவிக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எது? அப்ப நீங்க டிவிக்குள்ள சேர வாய்ப்பு இருக்கா? காலந்தாயே அதுக்கெல்லாம் பதில் சொல்லும். மாம்ஸ் நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க, நானா பேசுறேன். இங்க பாருங்க, காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். சரியா? இன்னைக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அவ்வளவுதான். இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதற்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஐயாவும் பார்க்குறாருல, அவரும் மனுஷன் தானே. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரோடு வந்து ரோடாமா இருக்கு. இல்ல, பள்ளமா இருக்கு. ஏன்யா? ஏன் இவ்வளோ பள்ளம்? உங்களை எல்லாம் அதுல போட்டு மூடுறதுக்கு தான். கேள்வி. ஆல்ரெடி நீங்க மூடிட்டீங்க. இல்லையா, நீங்க மூடிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றாங்க. செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டா அந்த பிரச்சனை இல்லைல்ல. ஒழுங்கா செய்யாதவன் எப்படியா? ஏன் மழை பெஞ்சா ரோடு சேதமாகாம இருக்கிறதுக்கு என்ன இங்க என்ன ஃபுல்லா சிமெண்ட் ரோடா போட்டுருக்கு? மழை பெஞ்சா ரோடு சேதமாகுமா? அப்புறம் அது பேர் அப்ப தார் ஊத்துனீங்களா? வேற ஏதாவது தயிர் சாதம்? ரோடு இல்ல, தார் ஊத்துனீங்களா தயிர் ஊத்துனீங்களா உள்ள? தாருக்கும் தண்ணிக்கும் ஒத்து போகாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, ஆனா தாமரைக்கும் உங்களுக்கு ஒத்து போகும். அப்படி போடு. யாரு இப்ப தாமரை கிட்ட போய் முட்டி போட்டுக்கிட்டு இருக்கு? நீங்க தான். அட பாவிகளா, நாசமா போக நாங்க போய் முட்டி என்ன நேத்து எதுவும் பழைய படம் வந்து பாத்துட்டு இருந்தீங்களா? தானே சொல்றேன். நேற்று கூட துணை அதாவது குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்காங்க. யாரு? ஸ்டாலின் அவர்கள். கனிமொழி. எதுக்கு ஐயா? இல்ல, அவர் துணை மதுரைக்கு போயிருந்தாங்க. அதாவது நேத்துக்கு கோயில்பட்டியில ப்ரோக்ராம். கோயில்பட்டியில கள்ளம் வாங்க சாப்பிடுறதா? ஆமா, அறிவாலயத்தை திறந்துட்டு. அறிவாலயத்தை திறந்தீங்களா? ஆமா, கோயில்பட்டியில அறிவாலயம் திறப்பு விழா. அது எதுக்கு நீங்க திறந்தீங்க? நான் திறக்கல, எங்க முதலமைச்சர். அதான் எதுக்கு நீங்க திறந்தீங்க? அப்புறம் முதலமைச்சர் திறக்காம நீங்களா போய் திறப்பீங்க? அது பேர் என்னம்மா? அறிவாலயம். அது எதுக்கு நீங்க திறந்தீங்க? ரொம்ப கொழுப்பாயி போச்சு உனக்கு. அறிவாலயம்னு பேர் வச்சிருக்குது. நல்ல உனக்கு ரொம்ப ஏத்தம் தான். நாட்டி பாய்ஸ். ஆமா, நேத்து அதை திறந்து வச்சுட்டு அறிவாலயத்தை திறந்துட்டு கலைஞருடைய சிலையை திறந்து வச்சு முழு அதுக்கு மேல எனக்கு அதை பத்தி பேச விரும்பல. சரியா? திறந்து அறிவாலயம் திறந்தோட நிப்பாட்டினா பரவாயில்ல. அதுல கலைஞர் சிலை வேற திறந்து. அது எங்களுடைய சொந்த பணத்துல எங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள திறந்தது. மட்டும் காசு இல்ல, காசு தரலன்னு சொல்றீங்க. சொந்த பணமா? சொந்த பணம். ஆமா, நேத்துக்கு அறிவாலயம் கட்டினதும் எங்க சொந்த பணம், எங்க கட்சி பணம். அதே மாதிரி அவருடைய செலவு வச்சதும் கட்சி பணம். யார் பணம்? கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ உங்க சொந்த பணம் கிடையாது? அதுவும் அது எல்லாத்துலயும் வாங்கினது, கலெக்ஷன் பண்ணது. ஆமா, உண்டியல். ஆமா, மக்கள்கிட்ட உண்டியல் வசூல் தான். எங்க கிட்ட நீங்க பாரு, இந்த இப்ப உண்டியல்ன்ற அந்த காலத்துல உண்டியலே கிடையாது தெரியுமா? இப்படி துண்டை வச்சுக்கோனுங்க, இப்படி 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 மடிப்பிச்சை கட்ட மாதிரி சல்லுன்னு ஒரு சில்லற காசு இருக்கும். 5 பைசா 10 பைசா. அந்த காலனா ஓரணா அந்த காலத்துல மதுரையில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு கலைஞர் ஆரம்பிச்சு வச்சது. அப்ப பெரிய மாநாடு இதுல நடந்துச்சு, எங்க வைகை ஆத்துக்குள்ள மாநாடு. சரியா? ஒரு இடம் விட்டு வைக்கிறது இல்லையா? அந்த மாநாடு ஆத்துக்குள்ள நடந்தது. எதுக்கு ஆத்துக்குள்ள? ஆத்துக்குள்ளன்னா யார் ஆத்துக்குள்ள? திமுக. யார் ஆத்துக்குள்ளன்னு கேட்கணும்ல. திமுக போனாலே அது யாராவது? வைகை ஆத்துக்குள்ள. அதான் யார் இந்த வைகை? வைகை வந்து அரசுக்கு சொந்தமான ஆறு. ஆறா? ஆறு தான். சரி சரி. ஒன்னு வீடு இல்ல. சரியா? அங்க நடந்தது மாநாடு. நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த காங்கிரஸ்கார ஓதி பயிலுவோ தீய வச்சு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ்கார தீய வச்சுட்டாங்க. காங்கிரஸ்கார தீய வச்சு கொளுத்திட்டான். இல்ல இடையில ஒரு வார்த்தை வந்து போக காங்கிரஸ்கார கவோதி பயிலுவோ தீய வச்சு கொளுத்திட்டான் அந்த காலத்துல. அப்ப திமுக காரனுக்கு அந்த காலத்துல நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். அந்த காலத்துல அந்த மாநாடு வைகை ஆத்துல நடக்கும்போது அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காவாலிகள் தீ வச்சுட்டானுங்க. சரி, இப்போ இந்த வாட்டியும் எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் உங்களுக்கு தீ வைக்க போகுது, தெரியுமா? அது பாப்போம். விஜய்கிட்ட போறாங்களாமே, தெரியுமா கூட்டணி? கண்ணே, விஜய்கிட்ட போனா வேற யாருகிட்ட போனா என்ன? எவன் பயத்துலதான் முதல்வர் வந்து ராகுல் சகோதரர் அப்படின்லாம் சொல்லி இணைச்சு பேசிக்கிட்டே இருக்காரு, எங்க விட்டு போயிட போறாரோ அப்படின்னு சொல்லி. ஏமா, அவரு உங்களுக்கு என்ன சகோதரரா? ஆளுக்கு எப்படி எங்கதான் சுத்துறது நினைப்பு? இங்க பாரு,
அவரு என்ன சொன்னாரு? என்னுடைய மூத்த அண்ணா ம் ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? அப்ப அவருக்கு மூத்த அண்ணன் அவரு. ஏயா இதெல்லாம் உறவு முறை கொண்டாடுறது. இப்போ ஒன்று நான் மாப்பிள்ளைங்கிறேன், ம் நீ என்ன என் பொண்ணை கட்டியிருக்கியா? எப்படி நான் உன்னை அது ஏன் மாப்பிள்ளை இப்போ முத்துராமலிங்க தேவர் ஏன் மாப்பிள்ளன்னு அங்கெல்லாம் மாமன் மச்சான் ஏன் இஸ்லாமியர்களும் இந்துக்க சகோதரர்களும் கூப்பிட்றோம்னா தாய்ப்பால் குடித்ததே ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட இஸ்லாமிய பெண்மணிட்ட தான். அங்கே உள்ள பழக்க வழக்கமே மாமன் மச்சான்னு பேசுறதெல்லாம் ஒரு தாய் மக்களாக தானே இருந்தோம். பிறகுதானே வந்து மருவி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு மதங்களை தழுவினார்கள். சில நபர்களுடைய தொல்லை தாங்காம தானே எல்லாம் மாறி இருக்கிறாங்க. அடக்குமுறைகளை வந்து சகிச்சு கொள்ள முடியாம தானே மாறி இருக்காங்க. சில பேர் மார்க்கம் பிடிச்சி மாறி இருப்பாங்க. சரி, இப்போ என்ன செய்யலான்னு இருக்கீங்க சொல்லுங்க. என்ன உங்களால் புதுசாக கம்பு சுத்திட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள்? என்ன கம்பு சுத்திட்டு இருக்காரு? என்ன கம்பு சுத்துறாரு? கம்பு சுத்தான்னு இந்த வாயிலே வடை சொல்றாரு அப்படி நினைச்சுக்காதீங்க. உண்மையிலுமே கம்பு சுத்திட்டு இருக்காரு. மாணவிகள்லாம் சிலம்பம் பண்ணும் போது அவரும் அதை வாங்கி பண்ணியிருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா ஒரு முதலமைச்சர் அதை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக அவர் சிலம்பம் எடுத்து கையில ஒரு சுத்துறாரு. இது தப்புன்னு சொல்ல முடியாது. அதான் என்ன புதுசா கம்பளம் சுத்தி கிரிக்கெட் விளையாடும் போது இது பண்ண. ஐயோ, நீ எதை பத்தி வேணா பேசுங்க, இந்த கிரிக்கெட்டை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு பல சம்பவம் ஞாபகம் வருதுயா. ஏன்னா எங்க அப்பா சிறந்த லெக் ஸ்பின்னர். அவர் பவுலிங் போட்டா யாராலையும் அடிக்க முடியாதுன்னா அது பிச்சிலே வராம போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு உலக கோப்பையில் ஜெயிச்சு வந்தேன், கப்பு வாங்கிட்டு வந்தா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு மாற்றுத்திறனாளி. கிரிக்கெட்டுக்குனாலே பார்த்தீங்கன்னாக்கா திமுக ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகி போயிட்டீங்க இப்போ. தீராத விளையாட்டு பிள்ளை எங்க இருக்காரு? இந்த மாதிரி பேசுறதே தப்பு. யார் தீராத விளையாட்டு பிள்ளை? இல்ல, அங்க கலந்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் யூனிட்ல கலந்துக்கிட்ட பசங்களாம் கேட்குறேன், அந்த பிள்ளைங்களாம் எங்க இருக்காங்கன்னு கேட்குறேன். அவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கண்ணகி நகர்லேருந்து ஒரு பிள்ளை போய் கபடியில் ஜெயிச்சுட்டு வந்துருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு யார் காரணம்? யாரு காரணம்? நீங்க தானே காரணம். இல்ல, வழக்கமா உருட்டுவீங்களா நாங்க தான் காரணம், திமுக தான் காரணம்? நாங்க வந்து அதாவது நாங்க ட்ரைனிங் வச்சு நடத்துறோம். அரசு சார்புல ட்ரைனிங் சென்டர் நிறைய வச்சிருக்கோம். எல்லா விளையாட்டுகளும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய, அதுக்கு முன்னாடியே இருந்தது, இருந்தாலும் இப்பயும் நிறைய விளையாட்டு. இப்ப அந்த பிள்ளை ஜெயிச்சதுக்கு உதயநிதி காரணமா அந்த பிள்ளையோட திறமை காரணமா? அந்த பிள்ளையினுடைய திறமை தான் காரணம். ஐ லைக் இட். இது பெரிய மனுஷனுக்கு அழகு. அது உண்மை தானே சொல்லணும், நாம இதுக்கு போய் பேசணும். கரெக்ட். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்து திமுக வெஸ் டிவிகே அப்படின்னு தான் வந்து மாறும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா, நான் தொடர்ந்து நான் தனமா சொல்லிட்டு இருக்கேன். இல்லையா, அவர் தூங்கி எந்திரிச்சாலும் ஐயா உள்ளனையா நான் திமுக கூட இருக்கேன், ஐயா உள்ளனையா திமுக கூட இருக்கேன். எது இப்பயே அதை வந்து என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்து இனி களம் என்பது திமுக வெர்சஸ் டிவிகேன்றார். அதாவது இந்த மாதிரி சொல்லும்போது உடனே என்ன பண்ணாங்க, எடப்பாடி என்ன சொன்னார், நான் தான் வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி அப்படின்னு எடப்பாடி சொன்னார். பாஜகவும் என்ன சொல்லுச்சு, நாங்க எங்க கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றதுல ஐயா கில்லாடி நாங்க என்ன கேட்டோம், திரும்ப என்ன சொன்னாரு? நீங்களே சொல்லிருக்கீங்க எங்களுக்கு எதிர்கட்சினா அது வந்து அதிமுக தகுதி இருக்குன்னு. எதிர்கட்சி தான், எங்களுக்கு எதிர்கட்சி சட்டமன்றத்துல அதிமுக தான். அதுல என்ன மாற்று கருத்து? சமூகத்துல சட்டமன்றத்துல அவங்க தானே. எப்படி களம் மாறும்? என்ன லூஸ் தனமா பேசுற? சட்டமன்றத்துல அவங்க தான், சமூகத்துல யாரு? கூட்டணி கட்சி தலைவர். அத அவர் சொன்ன அர்த்தம் வேற. தேர்தல் களத்துல சொல்றாரு அவரு. இப்ப எங்களுக்கு இப்ப எதிர்கட்சின்னா சட்டமன்றம் இருக்கிறவள்லயும் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தான், புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் புரியுதா? ஆனா காலம் இனிமேட்டு டிவிகே டிவிகே வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, அந்த கட்சியில போய் சேர்ந்துப்பீங்க. எனக்கு அதை பத்தி எதை பத்தியும் கவலை இல்லை. மக்கள் சுகமா இருக்கணும், மக்கள் நல்லா வாழணும். அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றீங்க? மக்கள் நல்லா இருக்கணும், இப்பயே ஆட்சியை கழிச்சு போயிட்டா நல்லா இருப்போம்ல நாங்க. அது இப்படி இப்ப ஆட்சியை கலைக்கிறதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி ஒன்னும் கொடுக்கல. ஆட்சியை கழிச்சா மறுபடியும் தேர்தல் தானே வரட்டும். அதுதான் நானும் சொல்றேன். யாராட்சி நாங்க கொடுக்கறது நல்லாட்சி கொடுக்காம நாங்க என்ன நாராட்சியா கொடுத்துட்டு இருக்கோம்? நகராட்சி முதல் கொண்டு நாராட்சி தான் நடந்துட்டு. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நகராட்சியில் முதல் கொண்டு நாராட்சி தான் நடக்குது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். பொதுமக்கள் கூறுவாங்க, நீங்க போய் கூறு போடுங்க. இதெல்லாம் நாட்டை கூறு. திரும்ப சொன்னதுக்கு என்ன சொல்றீங்க? எது
திரும்ப சொன்னது இத்தனை நாளா ஐயா உள்ள ஐயா திமுக கூட தான் இருக்கேன், ஐயா உள்ள ஐயா திமுக கூட தான் இருக்கேன்னு சொன்னார் அண்ணன். கண்ண இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவங்க, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவங்க யாரும் வெளியில வரமாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் கூவி கூவி இப்ப கூப்பிட்டாலும் எதற்காக வரமாட்டாங்க. வந்து டிவிகே வெளியே வரமாட்டாங்கன்னா ரூம்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கீங்களா? டிவிக்கே அவர் என்னைக்குமா தவறா பேசினாரு? என்னைக்காவது தவறா பேசியிருக்காரா? இல்ல கூட்டணி பேச போயிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கூட்டணி யார் போய் பேச போனா? யாரு போய் பேசினா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருகிட்ட போய்? எந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போனாங்க? காங்கிரஸ் பாருங்களேன், காங்கிரஸ் போய் இங்க தாவேக்கால பேசினாங்களா? ஆமா, கூட்டணி வார்த்தை வந்து பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க தகவல்லாம். இந்த பாரு, இந்த மாதிரி எடுப்பு பேச்செல்லாம் இங்க எடுபடாது, புரிஞ்சுக்கோ. காங்கிரஸ்னா அது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான். ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டெல்லியினுடைய சிக்னலுக்கு தான் காத்திருக்குமே தவிர இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தனி அதிகாரம் கிடையாது. சரியா? ஒரு மேட்டர் பத்தி தெரியுமா? அதனால எல்லாமே இப்ப அங்க டெல்லியில இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அகில இந்திய தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் எடுக்கிறதா முடிவே தவிர இவங்க எடுக்கிறது முடிவு கிடையாது. அதனால கூட்டணிக்கு வர கட்சிகள் எல்லாமே யார் அதிகமா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள எதிர்நோக்கி தான் போவாங்க. அப்போ வந்து பிறண்டு பேசக்கூடாது. எந்த யாரு போய் பேசினா இருமா, நான் சொல்றேன். காங்கிரஸ் போய் பேசினாங்கன்னு சொல்லல. யார் பேர் என்ன, ஊர் என்ன, யாரு சொல்லுங்க. மிஸ்டர் மாமா, இவர் போய் பேசியிருப்பாரு காங்கிரஸ் சார். மாமா நான் சொல்றேன், ராவுத்தர் இப்ராஹிம் போய் பேசினார், ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி போன்ல பேசினாங்க, கூட்டணி பத்தி பேசல. கூட்டணியை பற்றி பேசியதாக அமித்ஷாவே சொல்றாரு, இப்ப தெரியுமா இல்லையா? அமித்ஷா என்ன கடவுளையா? என்ன அமித்ஷா? அவன் தான் அந்த ஊழலினுடைய மொத்த உருவமே அந்த ஆளுதான் அமித்ஷா. அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க இந்திய அளவுல. நீங்கள் புனிதர்களோ? நீங்க புனிதர்களோ? எங்கிட்ட எடுத்துக்கோ, அவங்கள்ட்ட இருக்குல்ல எல்லாம். இவனே சொல்லியிருக்கானே, யாரு, ஒன்றியத்தினுடைய ஆடிட்டர் ஜெனரல் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு நான் பேசுறேன். நான் சும்மா பேசல. எங்களுடைய ஆடிட்டர் ஜெனரல் எவ்வளவு காசு நாங்க கொள்ளையடிச்சிருக்கோம் எவனா சொல்லியிருக்கானா? நிறைய வந்து சொல்லு. எல்லாம் ஆடிட்டர் ஜெனரல் இன்னைக்கு கூட ஒண்ணு உருட்டிட்டு இருக்கானுங்க. பல லட்சம் கோடியை வந்து நேரு அவர்கள் வந்து கையாடல் பண்ணிட்டாரு, சிறைக்கு போனது உறுதி அப்படின்னு ஒரு, புரியுதா? இதெல்லாம் உண்மைங்கிறது வந்து யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியுமா? பார்த்தா நான் உண்மைன்னு சும்மா இந்த மாதிரி உருட்டவளை சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் ஒரு ஊழல் அப்படின்னு சொன்னா முறைப்படி நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணி நீதிமன்றம் அதை இல்ல சிபிசிஐடியோ வேற எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை கண்டுபிடிச்சு அதை கோர்ட்ல போட்டு கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு சொன்னா தான் ஊழல். நீதிமன்றம் சொல்லாத போது உங்களையும் ஊழல் சொல்லலாம், இவரையும் ஊழல் சொல்லலாம், என்னையும் ஊழல் சொல்லலாம். வெல் செட். எப்படி நீதிமன்றம் சொன்னால்தான் ஊழல். அப்புறம் என்ன டேஷுக்கு டிவிக்கே தான் கொண்டுச்சு, விஜய் தான் கொண்டான்னு ஒரு பயம் இல்லாம எவையா சொன்னா? அந்த ஒரு பெரிய மிஸ் ஒன்று சுத்திட்டு தெரியுமா? வெட்டணும் மாமே, வெட்டணும். எது? ஒரு பெரிய மிஸ் பத்திரிகையாரன் சொல்லிட்டு ஒரு பெரிய மிஸ் ஒன்று சுத்து தெரியுமா ஊருக்குள்ள? இல்லாதவன் சொல்லு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஒரு பத்திரிகை வச்சுட்டு ஒருத்தர். ஆமா, அவருக்கு இதே புலனாய்வு, அவர் புலனாய்வு ஏதாவது தெரிஞ்சிருக்கு. புலனாய்வு புலி அவர் புலனாய்வு பத்திரிகை தானே நடத்துறாரு. நக்கீரன் தானே சொல்ற, ஓப்பனா சொல்லு. இது என்ன கலரு? இது என்ன கலரு? இது மஞ்சள். அந்த கலர் பத்திரிகைன்ற மாதிரி சொல்றாங்க வெளியில, அப்படிதான் பேசுறாங்க. கருமம் பிடிச்ச ஆளு இல்ல. சவுக்கு சங்கர் வந்து பல பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருக்கு, சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம டிபேட்ல அவர் பேரெல்லாம் பேசலாமா ஐயா? சரி சரி, ஏன் உங்களுக்கு ஜால்ரா தட்டுறாங்கிறதுக்காக அவனை எடுத்துட்டு வரீங்க? சரி, உங்க திமுக ஏதாவது புனிதர் இருந்தா சொல்லுங்க. புனிதர்கள் இங்க பாரு, மனிதனா பிறந்தவன் எல்லாரும் புனிதர்கள் தான். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க, அவ்வளவுதான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போய் ஆட்டை போடுறது. ஆமாமா, எல்லாரும் உலகத்துல இருக்கக்கூடியவன் எல்லாம் தாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா ஏங்க இப்ப வந்து எல்லா பசங்களும் எல்லா தப்பும் பண்றானுங்க. அப்பன் தப்பு பண்றான், கூட பிறந்த அண்ணன் தம்பி தப்பு பண்றான், எல்லாமே தப்பா நடக்குது. எல்லாமே எல்லாமே இருக்க காரணமே திமுக. திமுக இல்ல, எல்லாத்துக்கும் இந்த நாடு குட்டிச்சவரா போனதுக்கு நீங்க தான் சொன்னீங்க. திரைப்படங்கள் தான். திரைப்படத்தின் மூலமா தான் இந்த நாடு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்பன் தப்பு பண்றான், அதை பார்த்து புள்ள தப்பு பண்றான்றீங்க. நீங்க தானே ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் அப்பா. நீங்க அப்ப நீங்க தப்பு பண்றீங்க, உங்களை பார்த்து நாங்கெல்லாம் கட்டு போறோம். ஏயா, உங்களுக்கு அப்பா இல்லையா? இல்ல எனக்கு அப்பன் இல்லையா? அப்படி என்ன அண்டர்லைனுக்கு சொன்னீங்க? சொன்னேன். அதேதான். ஏன் சொன்னாரு? சும்மா
சும்மா இங்க பாருங்க ஐயாவின் வாக்குமூலம் படி நீங்க அப்பா தப்பு செஞ்சாரு, அப்பா பார்த்து பிள்ளைங்க தப்பு அங்க செஞ்சாங்க. பாரு, கரெக்டா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு சுவீட்சமா வாழ்றதுக்கு காரணமே எங்களுடைய திராவிட மாடல் இத ஆட்சி தான். ஒண்ணு எழுதி கொடுத்துட்டாங்கம்மா அவர்கிட்ட. காரணமே இல்ல இத ஒண்ணு எழுதி கொடுத்துட்டாங்க. நானும் தொடர்ந்து பாக்குறேன். 300 பேட்டிலையும் இதைத்தான் பேசுறீங்க. நாட்டு மக்கள் சுபிச்சமா வாழ திமுக காரணம், நாட்டு மக்கள் சுபிச்சமா வாழ ஆமா. திமுக காரணம். சுபிச்சமா ஆமாய்யா. வாழ்ந்தா நீங்க பாத்தீங்கல்ல. என்ன கஷ்டம்? இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? அந்த பொண்ணு இருக்கு, அதுக்கு ஏதாவது கஷ்டமாமா? இல்ல கேமராமேனுக்கு கஷ்டமா? கஷ்டம் தானா? எனக்கு என்ன கஷ்டம்? எதுவுமே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டா அது உடலோட ஒட்டும், வாழ்க்கை சேமம் நல்லா இருக்கும். உழைக்கிறதுக்கு வேலையே கொடுக்கல. வேலை யாரு கிடைக்கல? இருமா, இருமா. நீ கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பயணிச்சு வந்து ஒரு வேலைக்கு வர்ற, காலையில 3 அப்ப வந்து இதுல மேலையில இருந்தே போற. நீங்க பாத்துக்கோங்க, கிராமப்புறங்கள் வந்து வளர்ச்சி அடையல, அங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு சென்னையை நோக்கி ஏமா வராங்க. கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பை உண்டு பண்ணணும்னு நிலத்தை எடுத்தாக்க உடனே விவசாய நிலத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி கொடிய பிடிக்கிற. ஐயா 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 அங்க எப்படி நம்ம பண்றது? ஐயா, பண்ண- இருமா. பிரெயின் இருக்கு செய்யற வேலையா அது? எது? இந்த விவசாய நிலத்துல கை வைக்கிறவெல்லாம் அறிவு இருக்கிறவன் செய்யற வேலையா அது? ஏயா ம். கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புன்னா விவசாயம் கிராமப்புறத்துல எப்படி பண்ண முடியும்? அப்ப இடம் வேணும்ல. எல்லாருமே விவசாய நிலத்துல தான் குடியேறி இருக்காங்களாமா? எது? இல்ல கிராமப்புறத்துல எல்லாமே விவசாய நிலத்துல தான் குத்த வச்சு புறம்போக்குல உட்கார்ந்திருக்காங்களா? தான் இருப்பாங்க. அந்த புறம்போக்கு இடத்தை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டியது தானே? குடியிருக்க வீடை எடுப்பாங்க. என்னயா லூஸ்தனமா பேசுறீரு? நீங்க என்னத்துக்கு வயக்காட்டுல கை வைக்கிறீங்கன்னு கேட்டேன். வயக்காட்டுல இங்க பாரு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ம். அந்த வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னா அங்க இடம் வேணும். அந்த இடம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. உங்க கிராமத்துல ஒரு 10 ஏக்கரா நிலம் கொடுக்கட்டும், உடனடியா நான் வந்து வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணலாம். நிலங்கள் காலியா சும்மாதான் இருக்கு. காலியா எல்லாம் சும்மா கிடக்கும். யாராவது இன்னொருத்தர் பேர்ல பட்டா இருக்கும். புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோ, திமுக யார் பேர்ல இருந்து பத்தா அதுல- இருக்கு. புரிஞ்சுக்கோ. அந்த அதான் ஒரு வேலை. ஐயா, வச்ச உடனே அது என்ன ஸ்கொயர் ஐயா? வந்து கொடியை பிடிச்சு. ஐயா, அது என்ன ஸ்கொயர்? எது? அந்த பட்டா போட்டு இடம் இருக்குல்ல, அது என்ன ஸ்கொயர் பேர்ல இருக்கு? எது? யாராவது ஒரு 10 ஏக்கர் இடம் தான், இல்ல யார் பேர்ல பட்டா இருக்கும் நீங்கல்ல, அது எந்த ஸ்கொயர் பேர்ல இருக்குன்னு கேட்டேன். அந்த பட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏ அது ஸ்கொயர், அவங்க பி ஸ்கொயர். கிராமத்துல அந்த பொண்ணுக்கே தெரியும். விசாரிக்க சொல்லுங்க. ஆ? யார் சார், பேர்ல அது பட்டா அரசு இருக்கு? பண்ற வேலை. நான் விசாரிச்சு அப்புறம் சொல்லணும் என்னத்துக்கு சார். இடம் இருக்குன்னு சொல்ற? இடம் இருக்குன்னு சொன்னா இடம் இருக்கு, நீங்க தான் ஆய்வு பண்ணணும். இந்த ஆ, இந்த விஷயம் நாங்க ஆய்வு பண்ணி நலனா இதை அந்த ஊர்ல இருக்கவன் எல்லாம் மாடு மேய்க்கானா, ஆடு மேய்ப்பானா, இல்ல வேற என்ன வேலை பார்ப்பான் அப்படிங்கறதுல நெசவு தொழில் பண்ணுவானா, இல்ல வேற ஏதாவது கைத்தொழில் பண்ணுவானாங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி இருக்கு. எல்லாமே எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து 9,000 பண்ண மாட்டோமா? 9,000 இங்க பாருங்க. என்ன இல்ல ஏதோ மைண்ட் வாஷ் செஞ்சு ஓபனா ஒவ்வொரு பேசிட்டு இருக்கீங்க. கிராமத்திலயுமே எதுவும் பண்ண மாட்டோம்னு? ஒவ்வொரு கிராமத்தையும் எடுத்து தொழிற்சாலையிலயோ அதை எதையோ உபயோகப்படுத்த முடியாது. இப்போ தொழிற்பேட்டைன்னு ஒன்று ஆரம்பிக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தொழிற்பேட்டை இருக்கு. 2 இடத்துல 3 இடத்துல வச்சிருக்கோம். ஆனா தமிழ்நாடு முழுக்க கண்ணம்மாப்பேட்டையா இருக்கு. அது ஏன்? பூரா பேலையும் வெட்டுறது, குத்துறது, கொல்றது, மலத்தை கலக்கிறது வர சும்மா அந்த ரவுடிசம் பல இது போக மாட்டீங்கல்ல. கண்ணம்மா அறிவு இருக்காது. நல்ல வார்த்தை பேசிட்டு சரி, இருக்க, எதுக்கு ஏன் பூரா நான் இடமும் வார்த்தை தேனாம்பேட்டையா பேசுறேன்? இருக்கு? ஏன் பூரா இடமும் தேனாம்பேட்டையா இருக்கு? அது தேனாம்பேட்டை ஓகேவா? இருக்குல்ல, இருக்கும்ல. அது ஓகேவா? தேனாம்பேட்டை ஓகே தான். அந்த முரசொலி இடம் என்னாச்சு? அது என்ன முரசொலி இடம் யார் இடம்? எங்க அப்பா விட்ட இடம். யாரு, ஸ்டாலினா? ஸ்டாலினுக்கு அப்பா விட்டுற இடம். கலைஞர் விட்டுடமா? நாங்க விலை கொடுத்து வாங்கின இடம். என்ன பேசுற? நீங்க ஆமா, காசு கொடுத்து காசு அப்படி போடு. இங்க பாரு, நீங்க அடுத்தவே காசு கொடுக்காம நவிட்டு வராது. நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்க. இந்த அறிவாலயத்துக்கெல்லாம் வந்து அந்த அந்த காலத்துல சரி, எனக்கு இது மார்வாடி கிட்ட இருந்த இடத்த நானும் அப்படி அப்படி போடு. தான் பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி தான் அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்தோம். மார்வாடிக்கு எப்படி முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இடம் கிடைச்சது? அவன் first? வாங்கி வச்சிருந்தான். அப்பவே? என்ன பண்ணுவீங்க? மார்வாடி வந்து இங்க இன்னைக்கு இல்ல, மகாராஷ்டிரால வீர சிவாஜி ஆண்ட காலத்திலே இங்க வந்துட்டான். முகலாயர்கள் வந்துட்டாங்க. அவர் சிவாஜி கூடவே நீங்களும் வந்துட்டீங்க. தஞ்சையை மராட்டிய மன்னன் ஆண்டதெல்லாம் அறிவு இல்லையா உனக்கு? இல்ல, அப்பவே சரித்திரம் படிச்ச? அப்பவே கூடவே நீங்களும் வருத்துட்டீங்க. நாங்க அதுக்கு முன்னாடி இல்லையா, சரித்திரமா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் தரித்திரமா இருந்துச்சு, நம்ம படிக்கல பெருசா. எல்லாம் ஒரு மசூரம் இல்ல. தஞ்சை ஆள்ற மன்னன் யாரு? மராட்டிய மன்னன் தானே தஞ்சை ஆண்டான். அப்படியா? அப்புறம் என்ன, ஆஹா. கடைசி மன்னன் தஞ்சை ஆண்டது மராட்டியர்கள். ஓ, இப்ப இந்த கோயிலை கட்டினது நீங்க தானா? கோயிலை கட்டினது ராஜராஜன். நாங்க என்னது? நாங்க தான். தெலுங்கு மன்னன் தானே ராஜராஜன். ஐயோ, இங்க இருங்க. என்ன மக்களை கொஞ்சமாவது நிம்மதி மக்களை பாக்குறதா? மக்களை நான் எங்க பாக்குறது? மக்கள் தான் என்ன டெய்லி பாக்குறாங்களா ஊடகத்துல. அப்புறம் என்ன போய் நான் மக்களை பாக்குறது? பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனையே. மக்களை நாங்க பார்ப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. பார்க்க வேண்டிய நேரத்துல பார்க்க வேண்டிய இடத்துல மக்களை நாங்க பார்த்துருவோம். நீங்க கவலையே படாதீங்க. எங்க எங்கேயோ அங்க. இந்த எலெக்ஷன் வருது, எப்படி காசு கொடுக்க போறீங்க? என்ன ஜிபேயா, கூகுள் பேவா, ஃபோன் பேவா, இல்ல எப்படி கேஷ் ஆன் டெலிவரியா,
இல்ல மூக்குத்தியா இல்ல இப்ப செந்தில் இல்ல பாலாஜி கூட போனே இனாமா குடுக்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதுவெல்லாம். இதை தாண்டி இப்ப செந்தில் பாலாஜி என்ன கொடுத்தா தெரியுமா? என்ன அது பேர் என்ன? அண்டா அண்டா கொடுத்தாருமா தெரியுமா இல்லையா? தீபாவளிக்குமா வேட்டி சட்டை நகை பாக்ஸ் அண்டா வீட்டுக்கு. அது என்ன உங்களுக்கு திமுகனுக்கு அண்டானா ரொம்ப பிடிக்குமோ? யாருனாலும் என்னை அண்டான்றாங்க, அதுக்கப்புறமேட்டு சில பேர் என்னை அண்டான்னு கூப்பிடுறான். இப்ப கொடுத்தாலும் அண்டாவை கொடுக்குறீங்க. எவன் வீட்டு 10 ரூபா அண்டாவா போச்சாங்க தெரியுமா? அவன் பாக்குறான் என் வீட்டு 10 ரூபா தானே அண்டாவா வந்து நிக்குதுங்க அப்படின்ட்டு. கேட்டா ஏயா இந்த 10 ரூபா வாங்குறது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்தாதான் நடக்குது. என்னமோ எங்க ஆட்சியில தான் 10 ரூபா. அப்பவும் செந்தில் பாலாஜி தான் ஆட்சி நடக்குது. அப்பவும் செந்தில் பாலாஜி தானே. அப்ப அவன் மது கடை இல்ல, அமைச்சர் இல்ல, அந்த காலத்துல இருந்துதான் இருக்குது. சும்மா எங்க ஆட்சியில தான் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டும் கோத்தா எல்லா பேரும் தப்பா பேசி பண்றானுங்க. டாஸ்மாக்ல வந்து லாபமே இல்ல, அதை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. தீபாவளி ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 789 கோடி வந்து வசூலாகி இருக்கு. அந்த காசு என்ன வசூலானது பூரா அரசு கஜானாவுக்கு அப்படியே வந்துருமா? அது சரக்கு உங்க வீடு வருதா? உங்க வீடு சும்மா வருதா? சரக்குக்கு காசு கட்டி தானே வாங்கணும். ஒரு நாளைக்கு அவ்வளவு வந்திருக்கு இருமா, ஒரு நாளைக்கு அவ்வளவு வந்திருந்தா அதுல எத்தனை சதவீதம் அதனுடைய கம்பெனிக்கு பணம் கொடுத்து தானே கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணணும். கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும்ல, கம்பெனிக்காரனுக்கு காசு கொடுத்து வாங்குறோம், அங்க கடையில வச்சு விக்கிறோம், அதுக்கு வாடகை, வேலைக்காரனுக்கு சம்பளம், இவ்வளவும் போக அப்புறம் தான் நிகர லாபம் பார்க்கணும். இது மொத்தத்துக்கு தான் சொல்றானுங்களே தவிர நிகர லாபம் பார்த்தா அவங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதை தான். நஷ்டத்துல வருது. நஷ்டம் இல்ல. டாஸ்மாகால ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எப்படி ஒரு 30 இருந்து 35 லட்சம் கோடி ரூபாய், லட்சம் ரூபாய், 1000 ரூபாய் வந்து வருமா? லட்சமா 1000 35,000 இருந்து 40,000 இல்ல லட்சத்துல வருது. லட்சத்துல எல்லாம் இல்ல, வெறும் 35,000 40,000 அவ்வளவுதான். கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் கொடுத்துட்டு போறேன் காசு. அவ்வளவுதான். மாசம் 35,000 நான் கொடுத்துட்டு போறேன். மாசம் இல்ல, வருஷத்துக்கு 35,000 நான் கொடுக்கறேன். 40,000க்கு மேல இல்லையா? அப்ப க்ளோஸ் பண்ணி போங்க. சொல்றத பார்த்தது இல்லையா? நான் 40,000 இல்ல 50,000 மாசம் வருஷம் கொடுக்குறேன். டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அப்ப கோடியா? 40,000 கோடி அப்படி சொல்லுங்க. 40,000 வெறும் 40,000 சொல்றாங்க. 40,000 கோடி வருதுன்னா நீங்க எவ்வளவோ விஷயங்கள் 40,000 கோடி தான் வருது. அப்ப அவ்வளவு பேரை குடிக்க வைக்கிறீங்க, வெக்கமா இல்ல? வெக்கமா? நாங்களா குடிக்க வச்சோம்? ஏயா குடிக்க வச்ச பொம்மநாட்டிய ஆம்பளைய எல்லாம் விட்டுட்டீங்க. அதெல்லாம் நடிகருங்கிறதுனால அவங்களை தொடறது இல்ல. நாங்க தான் எங்களை தொட்டு பாக்குறீங்க. இப்ப யார் நாடாளுறா? நாங்க அதுக்கு முன்னாடி யாராண்டா? ஜெயலலிதாவா? ஜெயலலிதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யாராண்டா? மிஸ்டர் இந்த பாருங்க மிஸ்டர், நீங்க அந்த எம்ஜிஆர் சொல்லி இருக்கணும். அன்னைக்கு எம்ஜிஆர் சொல்ல துப்பு இல்ல. அது செத்து போனாலும் அவர் தான் சாராய கடை ஆரம்பிச்சாரு. ஜெயலலிதாவும் செத்து போச்சு. அதுவும் தான் அவங்க அரசுடைமை ஆக்குச்சு. இருமா, அவரு ஆக்குனாரு. சரி, ஜெயலலிதா அரசுடைமை ஆக்குச்சு. என்ன வேற? ஜெயலலிதா தாலி தங்க திட்டம் கொடுத்தாங்க, ஏன் கொடுக்க வேண்டியதானே? ஏன் நிப்பாட்டி? தாலிக்கு தங்க நாங்க தான் கொடுக்கல இல்ல. ஏன் நிப்பாட்டி? அவங்க காலத்திலேயே நிப்பாட்டி தொலைச்சிட்டாங்க. இது தெரியாமலே ரொம்ப பையன் உளறிட்டு இருக்கா. நீ உளராத. அவன் காலத்திலேயே நிப்பாட்டிட்டான். அதிமுக ஆட்சி காலத்திலேயே தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க. லேப்டாப் கொடுத்துட்டீங்களா? லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க காலத்திலேயே நிப்பாட்டியாச்சு. எல்லாமே நாங்க. அதனால நீங்க புதுசா டெட்ரா பேக் கொண்டு வரீங்க. நாங்க டெட்ரா பாக்கெட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அது ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப லேப்டாப் வருது. இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்போம். அதாவது 11 போட்டு லேப்டாப் கொடுத்து இட்லி கடை படம் பார்க்க சொல்லுவீங்க, அப்படித்தானே? அதாவது இட்லி கடை படம் பார்க்க சொல்லுவீங்க. இட்லி கடை படம் பார்க்கல, என்ன தப்பு? தாண்டி பைசன் போயிடுச்சு. பைசன் என்ன? பைசன் கபடி விளையாட்டு நீங்க நல்லா கத்துக்கோங்கடா, கபடி விளையாடுங்கடான்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, இட்லி கடையில இதே அவங்க அப்பன் பாடுறா எவ்வளவு அவன் வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணாலும் சொந்த ஊர்ல வந்து குலத்தொழில செய்யறான்னு சொல்றீங்களா? குலத்தொழில் அவன் அப்பன் செஞ்சான், அவனும் செய்யறான். அதுவே சீமான் சொன்னா அவர் வந்து மக்களுக்கு எதிரா பேசுறாரு. சீமான் ஏப்பா இங்க வந்தாரு? சீமான் எதுக்கு இங்க வந்தாரு? அவர் போயிட்டு அங்க பாரு, அவர் மதுரையில இன்னைக்கு அவருக்கு 12 மணிக்கு டைம் கொடுத்துருக்கு. தேவரையா ஜெயந்தி விழாவுக்கு 12 மணிக்கு டைம் கொடுத்துருக்கு. மதுரையில இருக்காரு. மதுரையில இருந்து அவரு சல்லுன்னு அவரு போறாரு, புரியுதா? அதனால அவரை இங்க இழுக்காத. அவரு அங்கேயே இருக்கட்டும், முதுகுளத்தூர்லயே இருக்கட்டும், இங்க கூப்பிடாத. புரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன புரிஞ்சு பேசுறீங்களா? நாங்க என்ன கேக்குறோம், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன கேட்டீங்க?